வணக்கம். வெராண்டா IAS இன் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல வரப்போற 2026 TNPSC குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னையோட முதல் நியூஸ், தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க நோட்டீஸ். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவல் இஷ்யூ. சமீபத்துல இந்திய அரசியல்ல ஒரு முக்கியமான விவாதம் எழுந்திருக்கு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் CEC மீது சில அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைத்து அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்காக 193 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள். இதுல மக்களவை உறுப்பினர்கள் 130 பேர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் 63 பேர். இந்த மனு நாடாளுமன்றத்தில் பரிசீலனைக்கு வந்தால் ரிமூவல் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த டாபிக்கோட குரூப் 1 சிலபஸ் ரிலவன்ஸ் பத்தி பார்த்துடலாம். பிரிலிம்ஸ் GS சிலபஸ்ல யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில ஸ்டாட்டிக் ஏரியாலையும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாலையும் கவர் ஆகும். மெயின்ஸ்ல GS பேப்பர் 2 ஓட ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் ஆகும். இந்த டாபிக்ல பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல முக்கியமா கேட்கப்படுற ஏரியா என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1. Roles and responsibilities of Chief Election Commissioner. 2. Powers and functions of Election Commission in India. 3. Election Commission as independent body. Articles, election mechanism, free and fair election பத்தி எல்லாம் கேட்கலாம். கண்டிப்பா மினிமம் ஒரு கொஸ்டினாவது வரும். இப்போ டீடைல்டு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 1951, 52 நடந்த முதல் பொது தேர்தலில் சுமார் 17 கோடி வாக்காளர்கள் இருந்தார்கள். இப்போது 90 கோடிக்கு மேல் வாக்காளர்கள். இந்த அளவிற்கு அதிக வாக்காளர்களை கொண்ட நாட்டில பெரிய தேர்தலை நடத்த ஒரு சுதந்திர அமைப்பு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டுச்சு. எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கம் பத்தி சொல்லும் அரசியல் அமைப்பு பிரிவு ஆர்டிகிள் 324. இந்த ஆர்டிகிள் படி எலெக்ஷன் கமிஷன் நடத்தும் தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். இந்திய அரசியல் அமைப்பில் தேர்தல் பற்றி பார்ட் 15ல ஆர்டிகிள் 324 முதல் 329 வரை டீடைல்டா இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதும் அதையும் போய் படிங்க. அதுவும் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல பொதுவா 3 உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்கள். முதல்ல 1950 முதல் 1989 வரை ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டுமே இருந்தார். 1989க்கு பிறகு பல உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பாக மாற்றப்பட்டது. ஆனா முழுமையா செயல்படுத்தப்பட்டது 1993 முதல்தான். அப்போதிலிருந்துதான் 3 பேர் கொண்ட அமைப்பா மாறியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மற்றும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பிரசிடென்ட் தான் நியமிப்பாரு. அவங்கள தேர்ந்தெடுப்பதற்கு பிரதமர் தலைமையில எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட நபர்களை உள்ளடக்கிய ஒரு குழு உள்ளது. அவர்களால் பரிந்துரைக்கப்படுபவரைத்தான் பிரசிடென்ட் நியமிப்பார். இந்த வீடியோல நான் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா இந்த டாபிக்க கொண்டு போறேன். நீங்க தேர்தல் ஆணையர்களின் தகுதிகள் மாதிரியான ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் லேட்டரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்தல் ஆணையர் பதவி நீக்க முறை பற்றி பார்க்கலாம். இதுதான் மிகவும் முக்கியமான பகுதி. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நீக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவல் ப்ரொசீஜரை பின்பற்ற வேண்டும். அதாவது நாடாளுமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி பிறகு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஓட்டெடுப்பு நடத்தி பதவி நீக்கம் செய்யணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா டோட்டல் மெம்பர்ஷிப்ல 2/3% அண்ட் voting 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. மற்ற தேர்தல் ஆணையர்களை நீக்க தலைமை ஆணையரின் ரெக்கமெண்டேஷன் அவசியம். பிறகு நேரடியாக பிரசிடென்ட் ரிமூவ் செய்யலாம். தலைமை தேர்தல் ஆணையருக்குத்தான் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இந்த பாதுகாப்பு ஏன்? எலெக்ஷன் கமிஷன் அரசியல் அழுத்தத்திலிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஆளுங்கட்சி சுலபமாக இவர்களை பதவியிலிருந்து நீக்கிவிடக் கூடாது. அதனாலதான் இந்த பாதுகாப்பு. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஏரியா இது. தேர்தல் தேதிகள் அறிவிப்பு, வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், தேர்தல் சின்னங்கள் வழங்குதல், அரசியல் கட்சிகள் பதிவு,
மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், நடத்தை விதிகளை அமல்படுத்துதல், இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனோட முக்கியமான பணிகள். தேர்தல் ஆணையர்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அங்கே இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் லிஸ்ட்டை நல்லா படிங்க. லாஸ்ட் இயர் கூட ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் ஃபர்ஸ்ட் லேடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பத்தி கேட்டாங்க. நாம அந்த கொஸ்டினை ஃபைனலா பார்க்கலாம். நான் இங்க ஒரு முக்கியமான நபர் பத்தி மட்டும் சொல்றேன். TN சேஷன் 1990 96 வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு அப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. தேர்தல் செலவு கட்டுப்பாடு, பூத் கேப்சரிங் கட்டுப்பாடு, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட கடுமையா நடைமுறைப்படுத்துறது, இப்படி நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணாரு. தென் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தற்போதைய 2 தேர்தல் ஆணையர்கள் யார் யார்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை பாருங்க. 2025 குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கேட்டது. கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் ஃபர்ஸ்ட் லேடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 and 2 ஒன்லி கரெக்ட். ஏன் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் பெயர் தவறா கொடுத்திருக்காங்க. சுகுமார் சென் அவர்தான் ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க. கரண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பத்தி கேட்டிருக்காங்க. பியோர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இது. அடுத்ததா மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். 2025ல கேட்ட இந்த கொஸ்டினை பாருங்க. எனி 3 கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது ஏதேனும் 3 அரசியல் அமைப்பு சார் அமைப்பு பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 324 படி தேர்தல் ஆணையமும் அரசியல் அமைப்பு சார் அமைப்பு தானே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் பத்தி இங்க எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 2024ல கேட்டது. எலெக்ஷன் கமிஷன் இஸ் அ கஸ்டோடியன் ஆஃப் சேஃப் எலெக்டோரல் ப்ராசஸ்னு கேட்டிருக்காங்க. அதோடு தொடர்புடைய ஆர்டிகிள்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. இதையும் நான் ஆல்ரெடி படிக்க சொல்லிட்டேன். நல்லா படிங்க. ரொம்பவே முக்கியமான டாபிக் இது. கண்டிப்பா குரூப் 1 எக்ஸாம்ல வரும். அடுத்த நியூஸை பார்க்கலாம். கருணை கொலை பாசிவ் யுத்தனேஷியா செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. கருணை கொலைனா என்ன? ரொம்பவும் கடுமையான நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் துன்பப்படாமல் இறப்பதற்கு அனுமதிப்பது. இதைத்தான் யுத்தனேஷியா என்று கூறுகிறோம். இதுல 2 வகைகள் இருக்கு. ஆக்டிவ் யுத்தனேஷியா, நேரடியாக மரணம் ஏற்படுத்துவது. இது இந்தியாவில் சட்டவிரோதம். பாசிவ் யுத்தனேஷியா, லைஃப் சப்போர்ட்டை நீக்குவது. சில நிபந்தனைகளுடன் அனுமதி உள்ளது. ஆக்சுவலி இந்த டாபிக்குக்கும் TNPSCக்கும் ரெலவன்ஸ் இருக்கான்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா இருக்கு. இது நம்ம ப்ரிலிம்ஸ் GS சிலபஸ்ல யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் டாபிக்லையும் மெயின்ஸ்ல GS பேப்பர் 2ஓட ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் கவர் ஆகும். இந்த கருணை கொலை தொடர்பான சில டீடைல்டு அனாலிட்டிக்கல் கான்டென்ட் பார்க்கலாம் வாங்க. ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்வதற்கான உரிமை பற்றி இந்த ஆர்டிகிள் சொல்லுது. ஆனா இதுல கருணை கொலை எப்படி வரும்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். அதுக்கான ஆன்சர் இப்ப நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்புல ரைட் டு லைஃப் இருக்கிற மாதிரி ரைட் டு டை வித் டிக்னிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அத ஆர்டிகிள் 21லயே சப்கிளாஸா பண்ணிட்டாங்க. இது தொடர்பான முக்கிய வழக்குகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 1. அருணா ஷான்பக் கேஸ் 2011 பாசிவ் யுத்தனேஷியாவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தாங்க. 2. காமன் காஸ் கேஸ் 2018 லிவிங் வில் அனுமதி கொடுக்கப்பட்டது. லிவிங் வில்னா ஒரு மனிதர் முன்பே அறிவிப்பு கொடுக்கலாம், கோமா ஸ்டேட் வந்தா லைஃப் சப்போர்ட் வேண்டாம் அப்படின்னு. இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்க. 2025 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இதுல இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்டா நாம பார்த்த காமன் காஸ் கேஸை கொடுத்திருக்காங்க பாருங்க. அதை பாசிவ் யுத்தனேஷியாவோட மேட்ச் பண்ணணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சில கேள்விகள் கேட்டிருந்தேன் இல்லைங்க, அதற்கு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பயனுள்ள காணொலிகளை தொடர்ந்து காண்பதற்கு வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறுபடியும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.